இடது கை பழக்கம் உள்ளவர்களா நீங்கள்? உங்களால் மட்டும்தான் இது முடியும். ஒவ்வொரு ஆண்டும் இடது கை பழக்கம் உள்ளவர்கள் தினம் கொண்டாடப்படுகிறது. பொதுவாக இடது கை பழக்கம் உடையவர்கள் சற்று வித்தியாசமான சிந்தனை கொண்டவர்களாக இருப்பார்கள். இந்நிலையில் அவர்களின் சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கலாம். வலது மற்றும் இடது மூளையின் ஆதிக்கத்தினால் ஏற்படுகிறது. இடது கை பழக்கம் உள்ளவர்களிடம் வலது மூளை தன் ஆதிக்கத்தை செலுத்துகிறது. அதே போல வலது கை பழக்கம் உள்ளவர்களிடம் இடது மூளை ஆதிக்கத்தை செலுத்துகிறது. இடது கை பழக்கம் உடையவர்கள் உலகளவில் குறைவாகவே உள்ளனர் என்ற போதிலும் அவர்களிடம் நாம் கண்டு வியக்கும் பல விஷயங்கள் உள்ளது என்றே சொல்லலாம். இடது கை பழக்கத்தை பொறுத்தவரை இடது கை, வலது கை, கலப்பு கை மற்றும் தெளிவற்ற தன்மை என 4 வகைகள் உள்ளன. ஆனால் பெரும்பாலான மக்கள் வலது கை பழக்கம் உள்ளவர்களாகத்தான் இருக்கிறார்கள். உலகில் சுமார் 10% மக்கள் மட்டுமே இடது கை பழக்கம் உடையவர்களாக உள்ளனர். கலப்பு கை என்பது 2 கைகளையும் பயன்படுத்துபவர்களையும் குறிக்கும். எந்த ஒரு பணியையும் அவர்கள் 2 கைகளை கொண்டு செய்ய முடியும். இதில் அதிசயம் என்னவென்றால் அவர்களது 2 கைகளும் சமமாக செயல்படும். உதாரணமாக வலது கையை கொண்டு எப்படி எழுதுகிறார்களோ அதே போன்று இடது கையை கொண்டும் அவர்களால் எழுத முடியும். இதை யார் வேண்டுமானாலும் சரியான வழிகாட்டுதல் மற்றும் பயிற்சிகள் மூலம் அவர்களால் கற்றுக்கொள்ள முடியும். பெரும்பாலான நபர்கள் வலது கை பழக்கமுடையவர்கள். அதாவது அவர்களுக்கு வலது மூளையை விட இடது மூளையின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். இடது மூளை மற்றும் வலது மூளை இவை இரண்டுமே மக்களின் மொழியை கட்டுப்படுத்துகின்றன. பேசுவதற்கும் கை வேலை செய்வதற்கும் அதிக திறன்கள் தேவைப்படுகின்றன. எனவே இவை இரண்டிற்கும் எந்த பக்க மூளை அதிகமாக செயல்படுகிறதோ அதுவே அதிக ஆதிக்கம் செலுத்துகிறது. இந்த கோட்பாட்டின் அடிப்படையின் கீழ் பார்க்கும் போது அதிகப்படியான மக்கள் இடது மூளையின் ஆதிக்கத்தின் கீழ்தான் இருக்கின்றனர். மல்டி டாஸ்கிங் என்றால் ஒரே நேரத்தில் பல விஷயங்களை செய்வது. உதாரணமாக புத்தகம் படித்துக் கொண்டே சமைப்பது போன்று இந்த திறன் இடது கை பழக்கம் உள்ளவர்களுக்கு இருக்கிறது. இவர்களின் இடது மற்றும் வலது மூளைகள் இடையே உரையாடல் நடைபெறுகிறது. மேலும் இடது கையின் ஆதிக்கம் அதிகமாக இருப்பதால் இந்த திறன் இவர்களுக்கு அதிகமாக இருக்கிறது. இதனால் ஒரு ஒழுங்கமைக்கப்படாத தகவலை கூட இவர்களது மூளை எளிதாக கையாள்கிறது. இடது கை மக்களில் பெரும்பாலானோர் சிறந்த நினைவாற்றலை கொண்டுள்ளனர். அவர்கள் ஒரு நிகழ்வுகளின் சரியான தேதியையும் சில சமயங்களில் பேசப்பட்ட சரியான சொற்களையும் நினைவில் வைத்திருக்க முடியும். பல இடது கை பழக்கமுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் சிறந்த நினைவு திறனோடு காணப்படுகின்றனர். வீடியோ கேம்களை சிறப்பாக விளையாடுவது, டென்னிஸ் போன்ற விளையாட்டுகளில் சிறந்து விளங்குதல் ஆகியவை இடது கை பழக்கமுடையவர்களில் பொதுவாக காணப்படுகிறது. வலது கை விளையாட்டு வீரர்கள் பெரும்பாலும் வலது கை பழக்கம் உடையவர்களோடு தான் போட்டி போடுவர். அவர்கள் திடீரென இடது கை பழக்கம் உடையவர்களை எதிர்கொள்ளும் போது அவர்கள் இடது சாரரோடு விளையாட தயாராக இருக்க மாட்டார்கள். எனவே அவர்கள் வெல்வது என்பது இடது கை பழக்கம் உடையவர்களுக்கு எளிதாக இருக்கிறது. மொழி அடிப்படையிலான விஷயங்களை விட இடது கை மக்கள் காட்சி தகவல்களை உடனே ஏற்றுக்கொள்வதால் கலை சார்ந்த விஷயங்களில் அவர்கள் சிறந்து விளங்குகின்றனர். வலது கை பழக்கம் உடையவர்களை விட இடது கை பழக்கம் உடையவர்கள் கியரை மாற்றுவது, சக்கரத்தை திருப்புவது மற்றும் இடைவெளிகளை சரியாக பயன்படுத்துதல் இவை அனைத்தையும் எளிதாக செய்கிறார்கள். ஓட்டுநர் பள்ளியில் நடத்தப்பட்ட ஒரு கருத்து கணிப்பில் 57% இடது கை பழக்கம் உள்ளவர்கள் ஓட்டுநர் சோதனையில் முதல் முயற்சியிலேயே தேர்ச்சி பெற்று விடுகின்றனர். வலது கை பழக்கம் உடையவர்களில் 47% முதன்முறையில் தேர்ச்சி பெறுகின்றனர். இடது கை பழக்கம் உடையவர்கள் தங்களது மூளையின் 2 பகுதியையும் பயன்படுத்துகின்றனர். மேலும் இடது கை பழக்கம் உடையவர்களுக்கு பக்கவாதம் வரும் பட்சத்தில் வலது கை பழக்கம் உடையவர்களை விட இவர்கள் வேகமாக மீட்க முடியும். இடது கை பழக்கம் உள்ளவர்கள் சீக்கிரத்தில் கோபமடைகின்றனர். சில ஆய்வுகள் இது குறித்து கூறும்போது இடது கை பழக்கம் உடையவர்களுக்கு மூளையில் இடது மற்றும் வலது அரைக்கோளங்களில் உணர்ச்சிகளை செயலாக்குவதில் ஏற்படும் ஏற்றத்தாழ்வுகள் இதற்கு காரணமாக உள்ளதாக கூறுகின்றனர். ஸ்கிசோஃப்ரினியா, டிஸ்லெக்சியா அல்லது ஹைப்பர் ஆக்டிவிட்டி கோளாறுகள் இடது கை பழக்கமுடையவர்களுக்கு ஏற்படுகிறது. இதனால் அவர்களுக்கு ஆபத்து ஏற்படுகிறது. உலகில் உள்ள பெரும்பாலான கருவிகள் மற்றும் கிட்டத்தட்ட அனைத்து வாகனங்களும் வலது கை நபர்களால் பயன்படுத்துவதற்கு ஏதுவாகத்தான் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்த அசௌகரியத்தை எதிர்கொள்வதை தவிர இடது கை பழக்கம் உடையவர்களுக்கு வேறு வழி இருப்பதில்லை. இந்த உலகில் அவர்கள் ஒரு நியாயமற்ற பாகுபாட்டை எதிர்கொள்கிறார்கள். இதனால் அவர்களுக்கு தீங்கிழைக்கப்படுவதாக நினைக்கின்றனர். அவர்களில் பலர் சாப்பிடுவது மற்றும் எழுதுவது போன்ற நோக்கங்களுக்காக வலது கையை பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுகின்றனர். இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.